அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோட தான் வந்திருக்கேன். பார்க்கலாமா? அதுக்கு வந்து நான் 1/2 மூடி தேங்காய் வந்து தேங்காய் பால் தான் எடுக்க போறேன். ஸோ வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டு 4 ஏலக்காய் போட்டு தேங்காய் பால் எடுத்தாச்சு. இது வந்து நல்லா வந்து வடிகட்டிக்கணும். திக்கான வந்து தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்கணும். அதில் வந்து நான் நைட்டு ஊற போட்டு பாதாம் பிஸ்னி வந்து 1 கப் ஆட் பண்ணுறேன். 1 கப் வந்து சப்ஜா சீடும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு எப்படியோ பார்த்துக்கோங்க. ஆனால் 2 ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து 1 ஸ்பூன் வந்து நட்ஸ் கூட ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல். இது வந்து வீட்லேயே அரைச்சது நட்ஸ் பவுடர். ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து இப்போ வந்து செவ்வாழை எடுத்துருக்கேன். செவ்வாழையும் ஆப்ஷனல் தான். அதுக்கு பதிலாக மாதுளை பழமும் ஆட் பண்ணலாம். குட்டி குட்டி பீஸாக வந்து செவ்வாழை வந்து கட் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். லைட்டாக வந்து கார்னிஷ்காக பாதமும் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிடலாம், அப்படியும் சாப்பிடலாம். டேஸ்ட் அவ்வளோ எம்மியாக இருக்கும். வயிறு வந்து அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.